பாஸ்டர்மாக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இது மோசே நின்ன இடம். இது சாமுவேலும் எலியாவும் எலிசாவும் ஏசாயாவும் எரேமியாவும் பேதுருவும் பவுலும் நின்ன இடம். இந்த இடம், அந்த இடத்த எனக்கும் கர்த்தர் கொடுத்து பேச வைக்கிறாருன்னா அது பெரிய கிருபை. சாதாரண காரியம் கிடையாது. ஆண்டவர் என்னை பற்றி நீ சொல்லு, நீ பேசுன்னு சொல்லி அப்படி கொண்டாந்து நிறுத்துறதுன்றது பெரிய பாக்கியம். பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்க கூட்டம் நடத்துவாங்க, எல்லாரும் பேசிட முடியாது. அதில் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க யார் பேசுறதுன்னு சொல்லி. அவங்க தான் அவங்க கட்சியை குறித்தும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்றதை குறித்தும் அந்த குறிப்பிட்ட சிலர் தான் பேச முடியும், எல்லாரும் பேச முடியாது. ஏன்னா அந்த அரசியல் தலைவர் அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய தரிசனம் என்ன, அவருக்கு எதை செய்ய பிடிக்கும் எதை செய்ய பிடிக்காதுன்றத சரியாக புரிந்து கொண்டவர்களையும் அறிந்து கொண்டவர்களையும் தான் நிறுத்தி பேச வைப்பாங்க. இது சாதாரண காரியம் கிடையாது. ஏதோ நானும் பிரசங்கம் பண்ணேன், நானும் பேசினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போக முடியாது. I too preach, I too lead the worship, I too play the music, I too pray for the people அப்படின்லாம் போயிட்டு இருக்க முடியாது. பரலோகம் திறந்திருக்குது. இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் ஏற்கனவே ஊழியம் செய்தவர்களும் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் உற்று கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேச போறேன்றத கேட்கறதற்கு தேவதூதர்கள் ஆவலாய் காத்திருக்கிறாங்க. அதனால எப்பயுமே உங்க கண்ணு முன்னால் இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்க சோர்ந்தும் போகக்கூடாது, உற்சாகமும் ஆகக்கூடாது. 2 பேர் தான் இருக்கிறாங்களா, சந்தோஷமா போகணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எங்கே 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன்னு சொல்லலை. எங்க 2000 பேர் 3000 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எங்கே 2 பேர், 3வது அடுத்தது 2 பேர் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல இயேசு இருப்பார். சென்னையில் கொஞ்சம் தூரம் தள்ளி சிட்டியை விட்டெல்லாம் அவுட்ரு ஒரு சின்ன சர்ச்சு, கீழே வீடு மேலே சர்ச்சு. அந்த பாஸ்டர் என்னை வருந்தி கேட்டார். கல்லூரியில், நான் படித்த கல்லூரியில் அவர் படிச்சிருக்கிறார். அப்போ எங்களுக்கு ஒருத்தர் தெரியாது. பின்னாட்களில் ஊழியத்தில் ஒரு இடத்துல நான் சொல்லும்போது பேசும்போது அவர் சந்திச்சார். நானும் அதே கல்லூரியில் தான் படித்தேன்னு சொல்லிட்டு சந்தித்தோம். அப்போ என்னை அழைச்சார். அவ்வளோ தூரம் காரில் என்னை கூட்டிகிட்டு வேற போகிறாரு. அது ஒரு கடைசி, நாங்கள் இருக்க இடம் ஒரு கடைசி, எங்கள் வீடு. போனால் யாருமே கிடையாது. அது ஒரு சனிக்கிழமை காலையில் கூட்டம், யாருமே கிடையாது. நான் மிகைப்படுத்தி பேசலை, நானும் அவர் மாத்திரம்தான். இப்போ எங்களுக்குள்ள குழப்பம். இது நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு ஒரு மேடையா? நம்ம இப்படி உட்காந்து தனியாக பேசலாமே 2 சேர் போட்டுன்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஆராதனையை நடத்துங்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு. அவர் ஆராதனை நடத்தினார். அந்த ஆராதனை முடிகிற போது ஒரு 4 பேர் 5 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 4 பேர் 5 பேருக்கு நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் முடிக்க போகும்போது எனக்கு தெரியும் இல்லை, நமக்கு இன்னொரு 10 நிமிஷத்தில் இந்த மெசேஜ் முடியும் தெரியும். அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் மாடி ஏறி வந்தார். என் நண்பர் அந்த பாஸ்டரோட ஏதோ பேசுகிறாரு. அவங்க என்னையை பார்க்குறாங்க. அப்போ எனக்கு தெரியுது என்னையை வச்சு தான் ஏதோ பேசுகிறாங்கன்னு தெரியுது. முடித்த உடனே நம்ம இப்போ இவரோட போகிறோம் அப்படின்னாரு.
அவர் யாரு என்னன்னு கேட்டா, சென்னையில் உள்ள மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்துடைய நிறுவனர். அவர் யாரையோ பார்க்கறதுக்கு வந்தவர் இந்த சத்தம் கேட்டு காரை நிப்பாட்டி இருக்கிறாரு. கார் கண்ணாடி கொஞ்சமாக இறக்கி விட்டு, உள்ள ஏசி இருந்ததுனால கார் கண்ணாடி மட்டும் கொஞ்சமாக இறக்கி விட்டு அந்த மெசேஜை கேட்டிருக்கார் ஃபுல்லாக. கேட்டுட்டு மேலே வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்காரு, எங்கள் ஸ்கூலில் வந்து இவர் பேசுவாரான். நிச்சயமாக பேசுவார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. 10th 12th படிக்கிற பசங்களை மாத்திரம் கொண்டாந்து ஆடிட்டோரியத்தில் உட்கார வச்சு பேசுங்கன்னாரு. ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன், ஒரு 2 நிமிஷம் உட்காருங்கன்னாரு. சரி, ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வருவார் போலன்னு பார்த்தா மொத்த ஸ்கூலில் லீவு விட்டு எல்லாரையும் உட்கார வச்சிட்டாரு. எல்லா பிள்ளைகள், எல்லா டீச்சர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு இன்னைக்கு முழு நாளும் பேசுங்க அப்படி. ஆண்டவர் மிக மிக நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும். சாதாரணமானவர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமானவர். சூப்பர் நேச்சுரல் காட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்வார். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிபதியாய் கொண்டு போவார்ன்றதை ருசிச்சு பார்த்தேன் நான். அதனால நான் யாரை கண்டும் சோர்ந்து போக மாட்டேன். கூட்டம் இல்லையேன்னு எல்லாம் நான் சோர்ந்து போக மாட்டேன். அப்படி என்னை பலப்படுத்தி இருக்கிறார். எனக்கு பிரசங்கம் பண்ணவர் யாரு? இந்த ஞானத்தை குறித்து எனக்கு கற்றுக் கொடுத்தவர் யாரு? எனக்கு பிரசங்கம் பண்ணினவர் யாரு? இப்படி பேசி இப்படி பேசி இப்படி பேசுன்னு சொல்லி கொடுத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நான் வரும்போது முதலாவது யார் காத்திருப்பா? இயேசு கிறிஸ்து. நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் காத்திருப்பார். யார் வந்தாலும் வரலைனாலும், என்ன மழை அடித்தாலும், இடி இடித்தாலும், சுனாமி வந்தாலும், கொரோனா வந்தாலும் இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்துருப்பார். அதுதான் நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கணும் எப்பயுமே. இது எனக்கு கற்றுக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணு இருக்குமாயிருக்கிற தேவன். நல்ல திடகாத்திரமான வாலிபர்கள் கூட நல்லா சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செய்து திடமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட ரொம்ப தூரம் நடந்தா சோர்ந்து போவாங்க, ரொம்ப தூரம் ஓடுனா களைத்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, உன்னத பலனை அடைந்து, அவர் தருகிற பலனை அடைந்து, ஓடினாலும் இளைப்படையாத, நடந்தாலும் சோர்ந்து போகாத பலனை உங்களுக்கு தருவார், தூக்கி நிறுத்துவார். நான் இருக்கிற உன்னோட ஒரு வார்த்தை போதும். நான் தாய்மார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்திமதி, அறிவுரை, ஆலோசனை, யோசனை, நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஜெபம் என்னவா இருக்கணும்னா, இயேசுவே என் பிள்ளையோட இரும். அந்த ஜெபத்தை மட்டும் பண்ணிட்டீங்க போதும், உங்களுக்கு திருப்தி உண்டாயிரும். என் பிள்ளைய மாத்தும் ஐயா, அவன் சிந்தைய மாத்துங்க, அவன் பழக்க வழக்கத்தை மாத்துங்க, அவனுடைய நட்பை மாத்துங்க, அவனுடைய உறவை மாத்துங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க எல்லாம் அவருக்கு டைரக்ஷன் கொடுக்காதீங்க. இயேசுவே என் பிள்ளையோட இரும், அது மாத்திரம் போதும்ட்டேனா போதும். அவர் கூட போயிட்டா போதும், அவர் தூக்கிட்டு வந்துடுவார், அவர் தூக்கிட்டு வருவார். ஒரு சபையில், பெரிய சபையில் இது மாதிரி 3 நாள் கூட்டம், பரிசுத்தாவின் வரங்கள் கூட்டம். அந்த கூட்டம் நடத்திட்டு நான் வந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஆட்டோ டிரைவர், ஆட்டோ வச்சு ஓட்டிட்டு இருக்கிறவர் ஃபோன் பண்ணார். ஐயா, என் பையனுக்காக செபிக்கணும்னார். என்னன்னா,
அவ்வளவு கெட்ட பழக்கம் இருக்கு, பாவ பழக்கம் இருக்கு. மிக மகா பெரிய முரடன். அவன் பழகிற பழக்கம் பூராமே சமுதாயத்துல பயப்படக்கூடியவங்க, தவறான வழியில நடக்கிறவங்க, அவங்களோட பழகிறான். இவன் சின்ன பையன், வாலிப பையன். அவன் வச்சிருக்கிற காரு 15-20 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கிறான். செயின் 4 செயின் போட்டிருக்கான். இங்க ஒரு செயின், அடுத்து ஒரு செயின், அடுத்து ஒரு செயின், அடுத்து ஒரு செயின். ஒவ்வொரு செயினும் கனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை தூக்கிடலாம் போட்டு. கையில பிரேஸ்லெட், அத்தனை பிரேஸ்லெட். அவனுடைய வேலெட்ல அத்தனை கிரெடிட் கார்டு, அவ்வளவு கேஷ். அவன் பைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான். அதை ஒரு சிறுத்தை மாதிரி ஆக்கியிருக்கிறான் 50,000-60,000 ரூபாய் கொடுத்து. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையான்னு நான் கூட்டிட்டு வாங்கன்னு. ஐயா, அவனெல்லாம் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது, எப்ப வீட்டுக்கு வருவான் எப்ப போவான்னு சொல்ல முடியாதியான்னு. சரி, நான் வரேன் வீட்டுக்குன்னு. நீ எங்க இருக்கீங்க? நான் வரேன் உங்க வீட்டுக்குன்னு. நீங்க வர நேரம் இருக்க மாட்டாங்க, எப்ப வருவான் எப்ப போவான்னு சொல்ல முடியாது. சரி, நான் சொன்னேன், எப்ப வரானோ அந்த நேரம் ஒரு நண்பர்கிட்ட போறேன், பார்க்க போறேன்னு சொல்லி அவனை ஆட்டோல கூட்டிட்டு வாங்க, போற வழிக்கு வந்த மாதிரி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு. அதே மாதிரி ஒரு மத்தியான வேளையில உள்ள கூட்டிட்டு வந்துட்டார். இந்த பையன் இப்படி உட்காந்துருக்கா, அவருடைய உட்காந்துருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, தடார்னு, ஐயா எப்படி இருக்கீங்கன்னா, நல்லா இருக்கேன். ஊழியம்லாம் எப்படி போகுதுன்ட்டார். ஊழியம்லாம் எப்படி போகுதுன்னொடனே இந்த சின்ன பையன் என்ன பண்ணா, திரும்பி இவரை பார்த்து, நீ எங்க கொண்டாந்துருக்கிற, எங்க கொண்டாந்துருக்க நீ? என்ன உடனே நீ செபிக்கவா கொண்டாந்துருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனாருடைய காலரை பிடிச்சு தூக்கிட்டான். நான் மிகைப்படுத்தி பேசல. இவனுக்கு இந்த பலம் எங்க இருந்து வருது, எப்படி இப்படி தூக்குறான்? தகப்பனாரை தூக்கி இப்படி பாட்டி எங்க கொண்டு வந்த என்னன்றான். நான் சொன்னேன், உனக்கு நான் ஜெபிக்க போறேன்னு யார் சொன்னான்னு கேட்டேன். உனக்கு ஜெபிக்க போறேன்னு யார் சொன்னான்? நான் உனக்கு ஜெபிப்பேன்னு சொன்னான். நான் அதான கேட்டேன். தொம்பு போட்டு அவங்க அப்பாவை, நான் உனக்கு ஜெபமெல்லாம் பண்ண மாட்டேன், நீ உள்ள வரும்போது உன் மேல ஒரு பவர் இறங்கிச்சு தெரியுமான்னு. என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணல, அவர் உன் மேல இறங்கி வந்துட்டார். நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் ஒண்ணுமே நீ செய்ய முடியாது. இனிமே நீ எங்க போன்னு நினைக்கிற அங்க நீ போக முடியாது. ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு கப்பல் மாதிரி ஒரு படகு இருக்குது. அதுக்கு பின்னாடி போய் நீ செய்யற காரியத்தை இனி அங்க நீ போவே முடியாது. நீ போயிட்டு வான்ட்ட. இது என்ன மேஜிக் பண்றேன்? நான் மேஜிக் பண்ணல, ட்ரிக் பண்ணல. என் இயேசு ராஜா உன்னை நேசிக்கிறார், நீ போயிட்டு வான்ட்ட. 2 நாள் கழிச்சு எங்க தகப்பனார் போன் பண்ணார். அழுகிறார் போன்ல, ஐயா ஐயான்னு அழுகிறார். இவன் போய் அந்த பைக்கை எடுக்கணும்னு நினைச்சுட்டா உளுந்து கிடந்திருக்கிறான். அக்கம் பக்கத்துல இருந்து, ஐயா உங்க பையன் உளுந்து கிடக்குறாங்க. அது கிக் ஸ்டார்ட்லாம் கிடையாது, பட்டன் ஸ்டார்ட் தான். அதை அவனால அமுக்க முடியல, உளுந்து கிடந்திருக்கான். அதோட என்ன பண்ணிருக்கான், போய் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான். சாப்பாடு எடுத்து வாயில வைக்க முடியலையாம். இந்த சாப்பாடு எடுக்க வரலையாம். அது எடுத்தாதான் வாயில வைக்க முடியும், அதை எடுக்க வரல. வீட்டுல வந்தா டிவி போட வரல. அவன் அத்தனை செயினையும் கலட்டி அவன் அம்மா கையில கொடுத்து, அத்தனை பிரேஸ்லெட்டையும் கொடுத்து, அந்த வேலட்ல எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து, என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்கப்பான்ட்டான். குழந்தை மாதிரி ஆயிட்டான். இன்னைக்கு அருமையா ஒரு திருமணம் செய்து வைத்து அழகான ஒரு பிசினஸ் பண்றான் அந்த பையன். நம்ம கையில கிடையாது ஊழியம், நம்ம கையில ஊழியம் கிடையாது. நான் என்னுடைய சாமர்த்தியத்துல, என் டெக்னிக்ல நான் அப்படி கிட்டார் வாசித்து, அப்படி நான் சாக்ஸோஃபோன் வாசித்து, நான் அப்படி பாடி அப்படியே நான் வளைச்சிருவேன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி டிராமா பண்ணா ஆண்டவர் நிறுத்திடுவார். முழுக்க முழுக்க தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை, எல்லாம் வலது கையை உயர்த்தி, இயேசுவே நான் ஒண்ணும் இல்லப்பா,
நான் ஒண்ணும் இல்லை. இயேசுவே அப்பா, நான் ஒண்ணுமே இல்லை ராஜா, நான் மண்ணினால உருவாக்கப்பட்டவன், இந்த மண்ணுக்கே நான் திரும்பி போயிடுவேன் ஆண்டவரே. இந்த மட்பாண்டத்துக்குள்ள பரிசுத்த ஆவியாகிய பொக்கிஷத்தை என் கர்த்தர் நீர் எனக்குள்ளே கொடுத்து என்னை விசேஷித்த பாண்டமாக வைத்திருக்கிறீரப்பா. நீர் எனக்குள் இருப்பதனால் நான் விசேஷித்தவன், நீர் எனக்குள் இருப்பதனால் நான் விசேஷித்தவள் ஐயா. நீர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை தகப்பனே. என்னை தாழ்த்துகிறேன் ராஜா. என்னை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு என்னுடைய தகுதி என்னால் உண்டானது அல்லப்பா. நீர் எனக்குள் இருப்பது ஈவு ராஜா, பரிசாக பார்க்கிற ஆண்டவரே. இயேசுவே, நீர் எனக்குள் இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அற்பமான பாண்டத்தை அப்பா நீர் தெரிந்து கொண்டீரே. அப்பிரயோஜனமான என்னை, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை நீர் தெரிந்து கொண்டீரே. எனக்குள்ளே வாசம் செய்யும்படியாக அப்பா ராஜா என்னை தெரிந்து கொண்டீரே. என்னை விட படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்பா. என்னை விட பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் 1000 லட்சம் கோடி இருக்கிறாங்க அப்பா. என்னை தேடி வந்தீரே, எனக்குள் வாசம் செய்கிறீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே, நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய வல்லமைய, உம்முடைய வல்லமைய எனக்குள் கொடுத்து என்னை அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஜீவிதம் அதை உமக்காக ஜீவிக்க என்னை தெரிந்து கொண்டீரே. நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றி ஐயா, நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோமா? இந்த நிச்சயம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்தா போதும். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், என்னோட பேசுகிறார். இந்த நிச்சயம் மட்டும் இருந்தா போதும் உங்களுக்குள்ள. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்களை வெறுமையாக்க உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார். நீங்க எந்த அளவுக்கு உங்களை வெறுமையாக்க கொடுக்குறீங்களோ அந்த அளவு அவர் ஆவியால நிரப்புவார். ஐ எம் சம்திங் நீங்கன்னா உங்களை நத்திங் ஆக்கிடுவார். ஐ எம் நத்திங் நீங்கன்னா உங்களை சம்திங் கிரேட் ஆக்கிடுவார். எத்தனையோ பேர் மேட்டுமையோட நடந்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் ஒரு குப்பையிலிருந்து தூக்குவார். மற்றவங்கெல்லாம் அற்பமா நினைக்கிறவங்களை, தள்ளப்பட்டவங்களை ஆண்டவர் எடுப்பார். எடுத்து தன்னுடைய வல்லமையும் வரங்களையும் கிருபையும் கொடுத்து அப்படியே உயர்த்துவார். கொஞ்சம் பிரபலமானவனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிருபையில நிக்கிறோம்ன்றத மறந்துடுவாங்க. உலக ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. வீடு கொடுத்துருவார், கார் கொடுத்துருவார். கூட்டங்கள் வரதை பார்த்தோடனே, வால் போஸ்ட் எல்லாம் பார்த்த உடனே தங்களையே அவங்க பார்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு பிரம்மைக்குள்ள போயிடுவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மைனா தூக்கத்தில் நடக்கிற மாதிரி. தூக்கத்தில் நிறைய பேர் நடப்பாங்க, அது ஒரு வியாதி. அவங்க தூக்கத்தில் நடந்து வருவாங்க, சாதாரண நடந்து வருவாங்க. அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா பேச மாட்டாங்க. பெத்த தாயே போய் மகளோ மகனோ நடக்கும்போது, மகளே மகனை நீங்க தெரியாது, நேராக போவாங்க. அவங்க மூடியை திறப்பாங்க, டம்ளர் எடுத்து தண்ணியை குடிப்பாங்க, திரும்பி மூடி வச்சுட்டு போய் படுத்துருவாங்க. நீ அடுத்த நாள் காலையில் நீ வந்த ராத்திரியில நீ இந்த தண்ணி குடிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது அவங்களுக்கு ஒரு சொப்பன மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆயிடுவாங்க நிறைய பேர். நம்ம ரியாலிட்டிக்குள்ள இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஞானம். நான் யாரு, நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கண்ணா இருக்கலாம், ஒருத்தர் காதாக இருக்கலாம், ஒருத்தர் கையா இருக்கலாம், ஒருத்தர் காலா இருக்கலாம். அப்படி எல்லாரும் இணைந்து இருந்தா தான் ஊழியத்தை செய்ய முடியும். நானே வொர்ஷிப் நடத்தி, நானே ஜபம் பண்ணி, நானே பிரசங்கம் பண்ணுவேன்னா நிக்க முடியாது. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ கிருபை, அதுல நிக்க கத்துக்கொள்ளணும். எனக்கு என்ன கிருபை, அதிலே நின்னுக்கிடணும். பாட்டு பாடுனா பிரபலமாகலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது. பாட்டு பாடி நான் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள நான் போகக்கூடாது.
ஜெபம் பண்ணா, திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணா பிரபலமாயிரலாம் அப்படின்னு சொல்லி திறப்பின் வாசல் ஜெபத்துக்குள்ள போயிடக்கூடாது. மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், 7 மணி நேரம் உபவாச ஜெபம், 12 மணி நேரம் உபவாச ஜெபம் நான் போயிடக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்டது என்ன? என் கிருபை என்ன? கத்து கொடுக்கிறது. பிரசங்கம் பண்றது கூட கிடையாது, பிரீச்சிங் கிடையாது. இப்ப எனக்கு 5 லட்சம் பேர் வருவாங்க, வந்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுங்கன்னா நான் போக மாட்டேன். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்னத்தை பிரசங்கம் பண்றது? 5 லட்சம் பேர் இருந்தாலும் 20 பேர் தான் வருவாங்க, 30 பேர் தான் வருவாங்க. ஒரு ராத்திரி முழுக்க நீங்க பேசலாம்னீங்கன்னா அதைத்தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆமே, அதான் தரிசனம். தரிசனம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 20:4 கிடையாது. உன் மன விருப்பத்தை கர்த்தர் அருள் செய்வாராக, அது கிடையாது. எனக்கு கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், சாக்கோபார் ரொம்ப பிடிக்கும், சோன் பப்படி ரொம்ப பிடிக்கும். அப்ப அதுவா கர்த்தர் தரிசனம்? நான் சோன் பப்படியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதா கர்த்தர் தரிசனம்? பாதுஷாவா சாப்பிட்டுக்கிட்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு சாக்கோபார் சாப்பிட்றதா என் தரிசனம்? இல்ல. பிலிப்பியர் 2:13 தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவரது விருப்பத்தையும் செய்க நமக்குள்ளே உண்டாக்குகிறார். அவர் விருப்பத்தை நமக்குள்ள வச்சிருப்பார். அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுனா, இப்ப நீ பாட்டு பாடாம ஜெபம் பண்ணுனீங்கன்னா நான் ஜெபம் பண்ணிடுவேன். நீ வொர்ஷிப் பண்ணாம நீ ஜெபம் பண்ணு அப்படின்னா நான் ஜெபம் பண்ணிடுவேன். இதே ஃபாதர் பெர்க்மன்ஸ்ல போய் பாட்டு பாடாம ஜெபம் பண்ணுங்க, நான் முடியுமா? அவரால் முடியுமா? அப்ப எனக்கு பிடித்ததெல்லாம் எழுத சொன்னார் ஆண்டவர். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் எழுத சொன்னார். ஒரு லிஸ்ட் எழுதினேன். இது இல்லாம என்னால் இருக்க முடியும்ன்றதெல்லாம், வித்தவுட் திஸ் ஐ கேன் லீட் மை லைஃப் அப்படின்றதெல்லாம் டெலீட் பண்ண சொன்னார். அப்ப இந்த மாதிரி பாட்டு பாடுறது என்னால் இருக்க முடியும், என்னால் ஜெபிக்காம இருக்க முடியும். ஆனா 3 காரியம் மட்டும் என்னால் அடிக்க முடியல. வேதத்தை தியானிக்காம என்னால் இருக்க முடியாது, எழுதாம என்னால இருக்க முடியாது, கத்து கொடுக்காம என்னால இருக்க முடியாது. இந்த 3 தான் என்னை குறித்த தரிசனம். அப்படி போல உங்களை குறித்து ஒரு தரிசனம் கர்த்தர் வைத்திருப்பார். அது இப்படிதான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். எழுதிட்டு இது இல்லாம என்னால வாழ முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்க அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, சில விஷயம் மட்டும் உங்களால அடிக்க முடியாது. சில விஷயங்கள் என்ன பண்ண முடியாது. சில பேருக்கு மியூசிக் வாசிக்காம இருக்க முடியாது. இப்ப சின்ன வயசுல இருந்து நான் மியூசிக் வாசித்தவன். ஏன்னா ஒரு பாரம்பரிய சபையில இருந்ததுனால, அந்த பாரம்பரிய சபையில என்ன பண்ணுவாங்கன்னா, முறையா கத்து கொடுப்பாங்க. வயலின் கத்து கொடுத்தாங்க, ஆர்கன் கத்து கொடுத்தாங்க, பாட்டு பாடுறது பேஸ்னா என்ன, டென்னர்னா என்ன, ஆல்டோனா என்ன, சோப்ரனானா என்ன, 4 பார்ட் ஸ்கொயர்னா என்ன, அதெல்லாம் கத்து கொடுத்தாங்க. அதனால பேசிக்கா மியூசிக்கை பத்தி நாலேஜ் உண்டு. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது மியூசிக்கை விட்டுட்டு வந்துட்டேன் நான். என்னால் இருக்க முடிஞ்சது. இதே என் மகளுக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் இல்லாமல் அவளால் இருக்க முடியாது. அவள் பேசிக்கெல்லாம் மியூசிஷியன், பியானோ வாசிக்கிறவா. அவளை நீ மியூசிக் போடாம நீ பண்ணுனீங்கன்னா அவளால் இருக்க முடியாது. அப்படி போல உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருப்பார். தான் ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற தரிசனம். அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானமாக செயல்படலாம், ஞானமாக செயல்படலாம். வேதத்தை மட்டும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளும் வேதத்தை படிக்கிறத விட்டுறாதீங்க. ஆமென். இந்த ரோல கடைசி உட்கார்ந்துருக்கிற சிஸ்டர், அந்த கையில பேனா வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இல்லையா, அந்த சிஸ்டர் எழும்புங்க. நான் பண்ணுகிற, நான் வந்ததுல இருந்து முந்தானேல காலையில இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைய நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை கூட விடாம கவனமா அதை ஃபாலோ பண்றது அந்த சிஸ்டர் தான். ஒரு வார்த்தை கூட விடல. ரொம்ப கவனமா, நான் முகத்தை பார்த்து சொல்றது இல்லை, என் ஆவியில ஆண்டவர் காமிப்பார். அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள விருப்பத்தை கர்த்தர் எப்படி வச்சிருக்காங்கன்னா, யாரையும் அவங்க கம்பேர் பண்றது இல்லை.
யார் என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறா, நம்ம எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கோம், அப்படிலாம் யாரையுமே கம்பேர் பண்றது இல்லை. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. அவங்க வர்றாங்க, கவனிக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. எதை குறித்த சிந்தனையும் இல்லை. இந்த மனுஷன் என்ன பேசுகிறார்ல, கர்த்தர் இந்த மனுஷனை கொண்டு என்ன பேசுகிறார்ன்றத மாத்திரம்தான் கவனிக்கிறாங்க. வேற எதையுமே கவனிக்கல. சுத்தி வர என்ன மாதிரி என்விரான்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, எத்தனை ஜனம் உட்கார்ந்துருக்கு, இது எதையுமே அவங்க பார்க்கல. அவ்வளவு ரசிச்சு கேட்கிறாங்க, என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், இவ்வளவு நல்லவரா, என் கர்த்தர் இவ்வளவு நல்லவரான்னு சொல்லி ஆண்டவர் சிலாகிச்சு பார்க்கறாங்க. எல்லாமே செல்ஃப் தான், யாரையுமே அவங்க கம்பேர் பண்ணல. கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோமா? இது அவங்க இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியம். இது மைண்டுக்கு தெரியாது, அவங்க உள்ளத்துல நடக்கிற காரியம், இன்னர் பர்சனாலிட்டி. இப்ப இதை சொல்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சப்கான்சியஸ்ல இருக்க காரியம், ஆள் மனசுல இருக்க காரியம் இப்ப அவங்க கான்சியஸ்னஸ்க்கு வந்துருச்சு. ஓ, யாரு பார்த்துக்கிட்டு இருக்காத, இயேசு கிறிஸ்து பார்த்து என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதை பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க தான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமென். சிருஷ்டித்தவர் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லுகிற காரியம், அப்படி ஒரு ஞானத்தை அந்த சகோதரி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு ஞானமா இருக்கிறவங்க தான் இந்த ஞானத்தை ரசிச்சு கேட்க முடியும். ஒரு மியூசிக்கை பத்தி யார் நல்லா ரசிச்சு கேட்பாங்கன்னா, மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு தான் அதை ரசிச்சு கேட்க முடியும். இப்ப நான் கேமரா டெக்னிக்கை பத்தி பேசுறது யார் கேட்பாங்கன்னா, கேமரா பண்றவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும். அப்படி போல இந்த சகோதரியை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். அவங்களுக்குள்ள தனிச்சு இருக்கிறோம்ன்ற ஒரு உணர்வு மாத்திரம் இருக்கு. நீங்க are not alone, God is with you, Jesus is with you. நீங்க தனியா இருக்கேன்னு நினைக்கிறீங்க. அநேக நேரங்கள்ல I am alone நினைக்கிறீங்க. நீங்க தனியா கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுறார். இது நான் அல்ல, கர்த்தருக்கு தான் மகிமை. உட்காருங்க சிஸ்டர். இப்ப இங்க இருந்து டெல்லியில இருந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் திருவன்றம் போறார், நாகர்கோயில இருந்து. எல்லாரும் மார்த்தாண்டத்துல போய் நிக்கிறீங்க, ரெண்டு பக்கமும் நிக்கிறீங்க, ஏராளமான கூட்டம் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா சாதாரணமா இருக்காது கூட்டம். திடீர்னு மார்த்தாண்டத்துல கார் நிக்குது. இறங்கி ஒரு சகோதரன், குறிப்பிட்ட சகோதரன் பேசுறாரு. சூசைட் பேதனை வச்சுக்குவோம். சூசைட் பேதத்தை பேசுறாரு. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்னெல்லாம் பேசுறாரு. ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. இவற்றெல்லாம் பேசிட்டு என் நம்பரை எடுத்துக்கோன்றார், என்னோட பர்சனல் நம்பரை எடுத்துக்கோன்னு பேசுறாரு. பேசிட்டு பிரைம் மினிஸ்டர் கிளம்பிட்டார். போன பிறகு இந்த சகோதரன் எப்படி பார்ப்போம், நம்ம எப்படி பார்ப்போம்? ஓடி போய் கேட்போமா இல்லையா, உனக்கு எப்படியா பிரைம் மினிஸ்டர் தெரியும்? கேட்போமா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப அந்த பிரைம் மினிஸ்டருடைய பார்வை இந்த சகோதரன் மேல விழுந்ததுக்கே நம்ம இப்படி பார்க்கிறோம்னா, இயேசுவின் பார்வை நம்ம மேல விழுந்தா நம்ம வெளியேற பெற்றவர்கள். நம்ம சாதாரணமானவங்க கிடையாது. ஆண்டவர் தன்னை நேசிக்கிறவங்களை தேடுறார். நீர் மாத்திரம் போதுன்னு பாடுறவங்க, உதட்டினால பாடுறவங்கள அல்ல, இருதயத்தின் ஆழத்துல இயேசுவே நீர் மாத்திரம் போதும் ஐயா, நீர் எனக்கு எதுவும் தர வேண்டாம், எனக்கு எதையும் தர வேண்டாம், நீர் மாத்திரம் போதும், நீர் எனக்கு இருந்தா அது மாத்திரம் போதும், நீர்தான் எனக்கு சொத்து, நீர்தான் எனக்கு சுதந்திரம்னு யாரு தன்னை பத்தி ஏங்குவாங்கன்னு தேடுறாரு.